முன்னாள் முதலமைச்சர்கள் கருணாநிதி, ஜெயலலிதாவை விட விஜய் பெரிய தலைவரா என கேள்வி எழுப்பியுள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் காலத்திலேயே தான் அரசியலுக்கு வந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். விவரிக்கிறார் செய்தியாளர் சிவகுமார். அக்டோபர் 27 நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டில் தமது கட்சி கொள்கைகளை தவிக தலைவர் விஜய் அறிவித்தார். அதற்கு முன்பு வரை விஜயின் கொள்கை எதுவாக இருந்தாலும் அவரை எப்போதும் ஆதரிப்பேன் எனவும், 1000 தான் இருந்தாலும் அவர் தனது தம்பி எனவும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறி வந்தார். ஆனால் விஜயின் மாநாட்டிற்கு பிறகு தனது நிலைப்பாட்டை முழுமையாக மாற்றிக்கொண்ட சீமான் கடந்த 1ஆம் தேதி சென்னை பெரம்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தவிக தலைவர் விஜயை கடுமையாக விமர்சித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இருந்தபோதும் கடந்த 8ஆம் தேதி சீமான் பிறந்தநாளுக்கு விஜய் வாழ்த்து கூற பதிலுக்கு சீமான் நன்றி தெரிவித்தார். இதனிடையே நாகை உள்ளிட்ட இடங்களில் 500க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் கட்சியிலிருந்து விலகி விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தது மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து இன்று விளக்கம் அளித்துள்ள சீமான், தமது கட்சியிலிருந்து தவிகவில் இணைந்ததாக சொல்லப்படுபவர்கள் நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்களே கிடையாது என குறிப்பிட்டுள்ளார். பொழுதுபோக்கு தளத்தில் தலைவர்களை தேடியவர்கள் அல்ல என்னை விரும்புகிற மக்கள். போராட்ட களத்தில் தலைவனை தேடுகிற மக்கள் தான் என்னை பின்தொடர்வார்கள். என் கட்சியிலிருந்து இந்த நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினர்களை கட்டுறார். முன்னாள் முதலமைச்சர்கள் கருணாநிதி, ஜெயலலிதாவை விட விஜய் பெரிய தலைவராகினவும் அவர் கேள்வி எழுப்பியிருப்பது அரசியல் தளத்தில் புயலை கிளப்பியுள்ளது. ஜெயலலிதா, கருணாநிதி இருக்கும்போது கட்சி ஆரம்பிச்சேன்னா அவங்க 2 பேரை விட ஒரு பெரிய தலைவரா, இல்லை அவங்க 2 பேரை விட பெரிய கூட்டம் அவங்களுக்கு வந்ததா? தமிழக வெற்றி கழகம்னு ஏன் வைக்கிறீங்க நீங்க? உலக வெற்றி கழகம், அகில உலக வெற்றி கழகம் முடிஞ்சு போச்சு. இது ஒரு புறம் இருக்க, முதலமைச்சராகும் கனவை விட்டுவிடுங்கள் என சீமானுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி வீடியோ வெளியிட்டுள்ளார். உங்களை மாதிரி துரோகிங்க கையிலெல்லாம் தமிழ்நாடு என்னைக்கும் சிக்காது. சிக்கிறதுக்கு தமிழ் உணர்வாளர்கள் யாரும் விடவும் மாட்டாங்க. ஓகே, ஸோ உங்களோட முதலமைச்சர் கனவெல்லாம் இப்போவே விட்டுடுங்க. இதனிடையே 2026 சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு சின்னம் கிடைத்ததும் வேட்பாளர்களை அறிவிக்க இருப்பதாக சீமான் குறிப்பிட்டுள்ளார். செய்தியாளர் சிவகுமார் வழங்கும் கூடுதல் தகவல். 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் என கூறியுள்ள கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எந்த கட்சியுடன் இனி கூட்டணி இல்லை என்பதை மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தியிருக்கிறார். ரஞ்சித். நன்றி சிவகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.